நமஸ்காரம். தொடர்வது 1 2. பள்ளம் நோக்கி உருட்டிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் சில மனிதர்கள். யார் இந்த சிலர்? மக்களினுடைய மனங்களில் என்றும் போற்றுதலுக்குரிய சரித்திர புகழ்பெற்ற சான்றோர்களா என்று பார்த்தால் ஒருவர் கூட அந்த பட்டியலில் இல்லை. பின் யார் இந்த சிலர்? இயற்கைக்கு புறம்பாக விளம்பி திரியும் வீணர்கள் என்று தோன்றுகின்றதா? இல்லை. விவேகத்தை தூண்டுகோலாக்கும் விவேதவாதிகளுடைய வினாக்கள் என்று தோன்றுகின்றது. தந்தை பெரியாரை போல் சிலர். உண்மைதான். பகலின்றி இரவேது, உறவின்றி பிரிவேது, உண்மையின்றி பொய்யேது, அணு முதல் அண்டம் வரை எதிர்மறையின்றி எந்த இயக்கமும் முழுமை பெற்றது கிடையாது. காரண காரியம் என்பது கேள்வியும் பதிலும் போல் உலகத்தினுடைய முழுமைக்கு ஒவ்வொரு அங்கமாக தோன்றுகின்றது. அப்படி இருக்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள விவாதத்தில் மட்டுமென்ன விதிவிலக்கா? அனைத்து இயக்கங்களும் அங்கிருந்து வந்த அங்கத்தின் மூலம் அரங்கேற்றப்படுகின்றது. அவற்றுள் உலகத்தை மையமாக படைத்து கீழ்நிலையாக மிருகத்தன்மையையும் மேல்நிலையாக தெய்வத்தன்மையையும் நடுநிலையாக மனிதனையும் மற்றுள்ள உயிரினங்களையும் படைத்து உலக இயக்கமாக துவக்கி வைத்து கீழ்நிலையான மிருகத்தன்மை உயரும் பொழுது மனிதன் என்கின்ற முதல் நஷ்டத்தின் முடிவில் அழிவாகவும், மேல்நிலையான தெய்வத்தன்மை உயரும் பொழுது மனிதன் என்கின்ற முதல் வாழ்க்கை தரத்தில் லாபமாக முடிவில் வெற்றியையும், பல பிறப்பு இறப்புகளினுடைய ஜென்மத் தொடர்புகளாக பல கோடி உருவ அமைப்புகளில் பல கோடானு கோடி உயிரினங்களுடைய வாழ்க்கை போராட்டம் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அவற்றின் வழிமுறைகளில் உயிரினங்களுக்கு அறிவை துணையாக வைத்து ஓரறிவிலிருந்து பேரறிவு வரை வாழ்ந்தாக வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளை உட்கருத்தாக கொண்டு செடி, கொடி, மரம், பறவைகள், விலங்கினம், மனிதன் இவற்றிற்கெல்லாம் மேலான தெய்வநிலை என்கின்ற மாறுபட்ட உருவ அமைப்புகளிலே பிறந்தது, வாழ்ந்து இறந்தது. இறந்தவை மீண்டும் பிறக்கின்ற மறுஜென்மத் தொடர்புகளிலே உலக வாழ்வை கோர்வையாக்கி ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றுக்கொன்று, ஒன்றை கொன்று ஒன்று என்ற கணக்கிலே வாழ்க்கை போராட்டத்தை துவக்கி வைத்து பிறப்பு முதல் இறப்பு வரை போட்டியின் காலங்களாக நிர்ணயித்து பிறந்து தொடர்ந்தது, இறந்து விட்டு சென்றது. பிறப்பு மறுமுறை தொடர்ந்தது. போட்டி 2வது கட்டமானது. போட்டியினுடைய நன்மை தீமைகளை வெற்றி தோல்விகள் நிர்ணயித்தது. பிறப்பினுடைய உயர்வு தாழ்வுகள் கணக்கிடப்பட்டது. ஒரு சில பிறப்பின் நல்வினை பயனால் பல ஜென்மங்கள் புண்ணிய வழியானது. ஒரு சில பிறப்பின் தீவினை பயனால் பல ஜென்மங்கள் பாவ வழியானது. பாவத்தை பங்காக கொண்ட பிறப்பின் வழி துன்பத்தின் விதியானது. விதி மதியை மயங்கச் செய்தது. மயங்கிய செயல் தோல்வி என்ற முடிவை தந்தது. அந்த தோல்வியை பெரும் துன்பத்திற்கு காரணமானது. அந்த பாவம் என்கின்ற காரணத்தால் இந்த துன்பம் என்கின்ற காரியம் விளைந்தது. ஆக இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான இயக்கங்களும் ஏதோ பல காரணங்களால் ஏனோ சில காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அகில சக்திகளினுடைய அருளையும் சர்வசக்திகளினுடைய வல்லமையையும் பரிவார தெய்வங்களுடைய பரிபூரண இயக்கங்களை பற்றியும் மனிதனுடைய மதிநுட்பத்தில் மயங்கியும் தெளிந்தும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் விட்டும் விடாமலும் இப்படி இயற்கையினுடைய இயக்கங்களைப் போல் பல நூறு கூறுகளாக வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த உலகம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல நல்வினை பிறப்பால் பல ஜென்மங்களினுடைய தவ பலன்களினாலேயே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று வேதங்கள் கூறுகின்றன. அந்த மத போதனைகளுடைய நல்வினை வழிமுறைகளிலே தன்னுடைய அருள் பெறும் இயக்கங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த உலகில் உள்ள ஆசாபாசங்களிலிருந்தும் சிற்றின்பங்களிலிருந்தும் தன்னை முற்றிலும் மாற்றி அமைத்து கொண்டு சலனங்களும் சபலங்களும் மனதில் துளியளவும் இடம்பெறச் செய்யாமல் மனம் என்கின்ற பரந்த வியாபத்தை அருள் பெறும் துணை கொண்டு எண்ணங்களினுடைய இயக்கங்களில் அல்லும் பகலும் அணுதினமும் ஒரு நோக்கான வழிமுறைகளிலிருந்து உலகத்தினுடைய மறுமையில் மறைந்து கிடக்கின்ற மனிதனுக்கு புலப்படாத எண்ணற்ற அருள் பெறும் இயக்கங்களை அகஞானத்தால் கண்டறிந்து உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள்தான் ஞானிகள். அவற்றுள் ஆத்மாவை கண்டறிந்து போதிப்பித்தவன் ஆத்ம ஞானி. விண்ணுலகத்தை பற்றி ஆராய்ந்து விளக்கம் தந்தவன் விஞ்ஞானி.
முத்தமிழில் கவித்தத்துவத்தை கண்டறிந்தவன் கவிஞானி. 7 ஸ்வரங்களில் எண்ணற்ற இசைகளை இயற்றி தந்தவன் இசைஞானி. இப்படி பலதரப்பட்ட பற்றற்ற ஞானியர்கள் பரந்த உள்ளங்களிலே கண்டறிந்த உழைப்பில் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் அவர்கள் உபதேசித்த உபதேசங்களை மட்டும் உதாசீனப்படுத்துவதே யார் இந்த மனிதன்? மீண்டும் தொடர்வோம். இந்த எளியவன் சிற்றறிவால் எடுத்துரைத்த ஜீவாதார உயிரோட்டங்களுக்கு செவி சாய்த்து உண்மை நிலைதனை உணர உயர்ந்தோன் தாழ்வணங்கிய நாமங்கள் கோடானு கோடி சமர்ப்பணம் சமர்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்.